தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் படித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வேலைவாய்ப்புகளும் இதில் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாமுக்கான ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனோ அதுக்கான ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் 30,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஆரம்ப சம்பளமே. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 17, 18, 19 இந்த ஜனவரி, இந்த 17, 18, 19 இந்த 3 நாள் இன்டர்வியூ நடக்குது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு நாள் இன்டர்வியூ இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போய் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தகுதி விருப்பம் இருக்குது. யாராக இருந்தாலும் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருந்தால் 3க்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் ஃபார்மேட்டுங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 3 விதமான இதுக்கும் தனித்தனியாக அதில் ஹெட்டிங்கோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ், அதாவது 17/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 10th, 12th, கிராஜுவேட், பிஜி இதில் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, எத்தனை வருஷம் கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எந்த பீரியடில் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது அதர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, அதாவது கரண்ட் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், 2 வேறு நம்பர்னால் 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்தை போகிறப்ப இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இதை போட்டு போங்க. கையெழுத்தை போடாமல் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அதையும் வச்சுக்கிட்டு ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக கையெழுத்தை போட்டு எடுத்துகிட்டு போங்க. வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான நோட்டிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸில் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம், அதாவது கிராஜுவேட். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21, மேக்ஸிமம் 45 இந்த வயதுக்கு உள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த 3 கேட்டகரி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஓசியோட மிஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டினா 50 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 48 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன அப்படின்னு, என்றைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/1/2024 காலையில் 9 மணிக்கு போய் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனுங்கிறத பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள்.
மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 45. இது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/1/2024 அன்றைக்கி இன்டர்வியூ. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது 17, இது 18ஆம் தேதி இன்டர்வியூ. ஓகேங்களா, போகிறப்ப மறக்காமல் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாத்தையுமே போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண விட மாட்டாங்க. ஓகேங்களா, போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் ஐடிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருக்கணும். ஓகே, இதில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் எல்லாம் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் அப்ளை பண்ண எனக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. ஓகே, எனக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 21 45. சேம் அஸ் எல்லாத்துக்குமே ஒன்றே தான். இது இல்லாமல் அஸ் பர் ரூல்ஸ் ரிலாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 50 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசினா மேக்ஸிமம் 48 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/1/2024 19/1/2024 சாரி. ஓகேங்களா, அன்றைக்கி தான் இன்டர்வியூ நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAR SBI கோயம்புத்தூரில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ நடக்குது. அந்தந்த டேட்டில் ஒரே அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. 17, 18, 19 இந்த 3 டேட்லேயும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு நாள் இன்டர்வியூ நடக்குது. ஓகேங்களா, அது யங் ப்ரொஃபஷனல்ஸ் 1 அதுக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, செமி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு 18ஆம் தேதி, யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி அதுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஓகே, ICAR SBI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட், இங்கே தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, இது எதுக்கு கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு கீழே செயல்பட்டு வருது. பட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க எந்த மாவட்டத்தினாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு இருக்கிறனால யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. போகிறப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போங்க. சரி, ஓகே, என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு டவுட் வரும். உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே மறக்காமல் போகிறப்ப எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு சொல்லுவாங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.